ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். நான் இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்காக நம்ம வந்து ஹேருக்கு போடலாம் அப்படின்னு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து பேக் போட்டிருக்கேன். நான் போட்டு காட்ட என்னால் முடியல. அதனால் என் பையனுக்கு நான் போட்டு காட்டினேன். அவன் ஹேரில் நான் எப்படி அப்ளை பண்ணனோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணி நான் வந்து சியாக்கா போட்டு இன்றைக்கி ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்தேன். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களும் அதை பார்த்து அந்த பேக்கை போடுங்க. சோறு வச்ச கஞ்சியில் நாளே தேவையான அளவு வெந்தயத்தை நான் ஊற வச்சுட்டேன். அந்த வெந்தயத்தை எடுத்து நல்லா மிக்சியில் நல்லா அரைச்சி நான் வச்சுருக்கிறேன். இப்போ நான் என் பையனுக்கு தலையில் எண்ணெயை நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா தலையில் எண்ணெயை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து அந்த வெந்தயத்தை வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நல்லா எல்லா இடத்துலையும் வெந்தயம் படுற மாதிரி நம்ம வந்து வெந்தயத்தை நல்லா நம்ம அப்ளை பண்ணிக்கணும். வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது, பொடுகெல்லாம் வராமல் நம்மளை பார்த்துக்கும். அப்புறம் நான் கையை கழுவிட்டு மறுபடியும் பேலன்ஸ் இருக்கிற அந்த வெந்தயத்தை முகத்துல எல்லாம் நான் வந்து அவனுக்கு அப்ளை பண்ணுறேன். அவனுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், அதனால் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் சியாக்காவை எடுத்து ஒரு 20 நிமிஷம் கழித்து அவனுக்கு ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நல்லா இருக்கேன். எனக்கு எங்கள் அம்மா வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அந்த பேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ முடி எவ்வளோ சில்காக இருக்குன்ட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் முடியலாம். இந்த முடியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சியாக்காவும் போட்டு பண்ணியிருந்தோம். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு மொட்டை பழக்குதுங்க. பாருங்க, நான் இப்போ தேய்ச்சிருந்து கொஞ்சம் அழகாக இருக்கும் போது சும்மா இப்படி தான் பண்ண மண்டை காஞ்சி போயிடுச்சு. அதனால் நீங்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, பாய். வந்து அப்படியே மோந்து பார்த்தாலே செம்ம சூப்பராக இருக்குது சியாக்காவோட. நான் எனக்கு வந்து ஷாம்பும் போட்டு குளிப்பேன். அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப இது மாதிரி பேக் போட்டு சியாக்கா போட்டு குளிப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் வந்து இதே மாதிரி பேக் போடுங்க. ரொம்ப நாள் என் பையன் வந்து நான் பேக் போட்டு விடுமான்னுவான். வெயில் காலம் வரட்டும்னு அந்த பையனுக்கும் இன்றைக்கி வந்து பேக் போட்டு விட்டேன். செம்மையாக இருந்துச்சு. இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹேர்லேயும் அப்ளை பண்ணிவிட்டேன், ஃபேஸ்லேயும் அப்ளை பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. பார்த்தா ரொம்ப பிரைட்டாக இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளையில் ஆட்டுக்கல்ல இது மாதிரி தான் ஆட்டி பேக் போட்டு விடுவாங்க. எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. என் பையனுக்கும் நான் போட்டு விட்டேன். அது மாதிரி தான் என் பையனை வந்து நான் குளிக்க வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாப்புல. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யார் அவங்கவுங்க குழந்தைங்களை வந்து நீங்களே வந்து குளிக்க வைப்பீங்க அப்படின்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம குழந்தைய வந்து நம்மளே குளிக்க வச்சோம் அப்படின்னா வந்து அது ஒரு தனி சந்தோஷம்தான். நம்ம டைம் கிடைக்கிறப்ப எல்லாம் நம்ம குழந்தைய வந்து நம்மளே வந்து குளிக்க வைக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பையன் வந்து அந்த பையனாக குளிக்கிறதோட நான் குளிப்பாட்டி விட்டேன் அப்படின்னா என் பையன் ரொம்ப கலராகவும் அழகாகவும் இருப்பாப்புல. என் பையன் வந்து பார்த்தீங்கன்னா சாரி கட்டி நான் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்துட்டாதம்மா நல்லாவே இல்லைம்மா, நீ மாடல் ட்ரெஸ்ஸே போடுமா, இது மாதிரி டாப்பு இது மாதிரியே போடுமா, இதுதாம்மா உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. நீங்கள் தான் வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து சாரீ நல்லா இருக்கா, இது மாதிரி மாடல் ட்ரெஸ் நல்லா இருக்கா, அப்படி சுடிதார்லாம் நல்லா இருக்கா போட்டா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கும் ஒரு டவுட்டு. ஏன்னா நான் புடவை கட்டி போடுறதெல்லாம் வந்து அவ்வளோ வியூஸ் போகவே மாட்டேங்குது. இது மாதிரி போட்டானா வந்து வியூஸ் எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி போகுது. வந்து இவ்வளோ வந்து எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பேக்கை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள்.